KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். நம்ம எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேக்ரவுண்டை எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். போர்ட்ரேட் படங்களில் வந்து பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தால் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அந்த சந்தேகத்துக்குரிய ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 விஷயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து செமையாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிறது வந்து எந்த மாதிரியான போர்ட்ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரீட் போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி போர்ட்ரேட்டு, வெட்டிங் போர்ட்ரேட்டு, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இல்லை ஸ்டுடியோவில் எடுக்கக்கூடிய ஒரு போர்ட்ரேட்ஸு, இல்லை லொக்கேஷன் எடுக்கக்கூடிய ஒரு போர்ட்ரேட்ஸு, இல்லை கார்ப்பரேட் போர்ட்ரேட்ஸு, இல்லை கிட்ஸ் போர்ட்ரேட்ஸு, ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ், வாட் எவர் இட் இஸ், எந்த மாதிரியான போர்ட்ரேட்ஸ் எடுத்தாலுமே வந்து பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அட்டென்ஷன் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்புத்தன்மை. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போர்ட்ரேட் சொன்னாலே இமீடியட்டாக பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குரிய சில விஷயங்களை நம்ம வந்து செக் பண்ணி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் முதல்ல வந்து சிம்பிளாக ஈஸியாக பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டுடைய டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோக்குள்ள நம்ம கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக படம் பார்க்குறப்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகணும், அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வச்சுருக்க லென்ஸில் அதனுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பனிங், அதாவது வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ஓப்பனிங் வந்து பெருசாகணும். ஃபிசிக்கல் ஓப்பனிங் பெருசாகணும் அப்படின்னா அந்த அப்பர்ச்சருடைய நம்பர் கம்மியாகணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு 2.8 லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2.8ல் ஷூட் பண்ணுங்கள். அதுதான் அந்த லென்ஸினுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பனிங் சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த அப்பர்ச்சருடைய ஓப்பனிங் வந்து எவ்வளோக்குள்ள பெருசாகிட்டே போயிட்டுருக்கோ அவ்வளோக்குள்ள பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். பிகாஸ் அப்பர்ச்சர் ஓப்பனிங் பெருசாக உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப குறையும் இல்லையா. அப்போது டெஃபினட்டாக வந்து பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இது ஈஸியான ஒரு மெத்தட் ஆக்சுவலாக, அதனால் அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது நம்ம ரெடி ஆகிட்டோம். இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன லென்ஸ் இருக்கோ அந்த லென்ஸினுடைய லாங்கஸ்ட் ஃபோக்கல் லென்த்தில் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 24 to 105 இருந்துச்சு அப்படின்னா 105 ஷூட் பண்ணுங்கள். 70-200 வச்சுருந்தீங்களா, அப்போ வந்து அதில் ஒரு 150, இல்லாட்டி வந்து 180, 200, அது மாதிரி லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் அதிகமாக உங்களுக்கு ஈஸியாக பேக்ரவுண்ட் உங்களால் அவுட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது பல வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் லாங் லென்ஸில் எடுக்கிற சமயத்தில் சப்ஜெக்ட்லேருந்து, அதாவது வந்து யாரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போது வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் அவங்களுக்கு கிடைக்கும் யாரை ஷூட் பண்ணுறோமோ அவங்களுக்கு. அதனால் லாங் லென்ஸை யூஸ் பண்ணுங்கள். 3வது, நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோக்குள்ள அருகாமையிலேருந்து பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அருகாமையிலேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதாவது உங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இவ்வளோக்குள்ள குறைவாக இருக்கோ அவ்வளோக்குள்ள பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், பேக்ரவுண்ட் அதிகமாக உங்களுக்கு பிளர் ஆகும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக கிட்ட போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகே, ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டுடைய கான்செப்டே அதுதான். எவ்வளோக்குள்ள நீங்கள் கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குறையும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு அதானே தேவை. ஸோ பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப குறையாக வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து கொஞ்சம் நியரஸ்ட்டாக போய் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்கள் படங்களை வந்து பியூட்டிஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக சில சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மாடல் எடுக்கிறீங்க, இல்லை வெட்டிங்கோட கப்பல் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க இல்லையா. அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய பொசிஷனை நம்ம வந்து ரீஅலோகேட் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தள்ளி எடுத்துருந்துருங்க. பேக்ரவுண்டுக்கும் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதிகம் பண்ணுங்கள். சப்போஸ் பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அவங்கள எவ்வளோக்குள்ள வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தள்ளி கொண்டு வரீங்களோ அவ்வளோக்குள்ள பேக்ரவுண்டு தூரத்தில் போய்டும் இல்லையா. பேக்ரவுண்ட் தூரத்தில் போச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக பேக்ரவுண்ட் உங்களுக்கு அவுட் ஆகும். ஸோ இந்த 4 விஷயம் தான் உங்களுக்கு. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டை வந்து செமையாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அங்கே ஹைலைட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பொக்கே எஃபெக்ட்லாம் கூட உங்களுக்கு பிரமாதமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக ஸோ இவ்வளோ தாங்க, இந்த 4 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் போர்ட்ரேட் பண்ணும்போது நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்கள் போர்ட்ரேட் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக டேக் கேர். இதில் நான் சொன்ன விஷயங்கள் பூரா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை திரும்ப நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.